இன்னைக்கு டே 7 வைன்ஸ் பார்க்கலாம். வைன்ஸ் வந்து அரபிக் டிசைன், இந்தியன் டிசைன் போடுவாங்க. மோஸ்ட்லி அரபிக் டிசைன்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பேசிக் வைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீஃப் பார்க்கலாம். லைன் போட்டுன்னு ஒரு குட்டியாக லைன், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டாக என் பண்ணுங்க. ஓகேங்களா? லைட்டாக ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு என் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டாக டிப்லேயே இழுத்து விடுங்க. லைட்டாக ஒரு குட்டியாக லைன், அதுக்கண்டு அதிகமாக போடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த லைன் இருக்குல்ல, அதை வந்து இப்படி போட்டு அப்போ டார்க்காக போட்டு லைட்டாக இப்படியெல்லாம் இழுத்து விடக்கூடாது. ஓகேங்களா? கிராஸாக லைட்டாக ஒரு லைன், அப்புறம் கொஞ்சமாக ப்ரெஷர் அதிகமாக லைட்டாக எடுத்து கொண்டு வந்து இந்த டிப்பில் ப்ரெஷர் லாஸ்ட்டில் கொடுக்கக்கூடாது. இந்த இதில் இந்த கோனில் இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட்டே லைட்டாக இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா? ஒரு குட்டி லைன், ப்ரெஷர் கொடுத்துட்டே அப்படியே டிப்பில் இப்படி லைட்டாக இழுத்து விடணும். ஓகேங்களா? இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு லைன், ப்ரெஷர் லைன், இதுலேயே நிறைய டைப் இருக்குது. இது பேசிக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லீஃப் பார்க்கலாமா? இங்கேருந்து இப்படி போட்டுக்கோங்க. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, ஓகேங்களா? இப்போ மிடில் இருக்குல்ல, மிடில் இந்த பக்கத்துலேருந்து இப்படி இப்போ இதை திக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் தான் கொடுக்கணும். ஒரே ப்ரெஷரில் கொண்டு வாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லுவேன் இல்லையா? இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். திருப்பி நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. இது மிடில் இல்லை, மிடில் இப்படி. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் இப்படி வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட 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 லைன் எல்லாம் போட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் இந்த லைன் கூட வரக்கூடாது. அது வந்து இப்படி இந்த ஷேப்பில் தான் வரணும். ஒரு லீஃப் சின்னதாக பெருசாக இருந்துச்சுன்னா, நான் அன்றைக்கி ஒரு டிசைன் எதனா போட்டு ஒன்று பெருசாக சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ளே டார்க் பண்ணிக்கோங்க. வெளியில் எது சின்னதாக இருக்கோ அது வெளியில் டார்க் பண்ணிக்கோங்க. திக் லைன் கொடுங்க. எது இதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அதை உள்ளே இது பண்ணிங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவலாக ஒரு லீஃப் கிடைக்கும். அகைன் இன்னொரு லீஃப் பார்க்கலாம். இங்கே போட்டிருக்காங்க. லைன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே டாட்ஸ் போட்டு இப்படி டாட்ஸ் போட்டு ஓகேங்களா? டாட்ஸ் வச்சுட்டு ஒரு கரு கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஓகேங்களா? இது ஒரு வைன்ஸ். இதே மாதிரி லீவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைடில் இப்படி போட்டு இப்படி போடுங்க. அகைன் இந்த பக்கம் ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த லீஃபை. அப்புறமா தான் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து லைட்டாக கவு கொடுங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா லீஃப் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சி டைப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சி டைப். இங்கே சி இந்த கவ் வருது இல்லை, இது சி டைப். எஸ் டைப் பார்க்கலாமா?
மறுபடியும் இங்கிருந்து இப்படி போட்டு கொஞ்சம் இங்கே இங்கே ஓகேங்களா, இப்படி எண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் லீஃப். பட் இந்த லீஃப் தான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இது மாதிரி இதுக்கு அப்புறமா லீஃப் போடுறதுக்குலாம் அதிகமாக நம்ம சி டைப் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. சி டைப்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சி டைப்லயே நம்ம ஒரு ஸ்டெம் போடலாம். லைன் லைன் போட்டு ஓகேங்களா, இது சி டைப். இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசா. ஓகேங்களா, இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சி டைப்ல பஞ்ச் பார்க்கலாமா? பஞ்ச்னா ஒரு ஃப்ளவர் ஒரு லீஃபை ஒரு 3-4 போடுறது வந்து பஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வேணும்னா நம்ம பஞ்சஸை எவ்வளோ பெருசாச்சு அப்படியே போட்டுனே போகலாம். ஓகேவா, பஞ்சஸ் உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணும்னு பார்த்துன்னு நீங்கள் பஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணினே போகலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு பஞ்ச் பார்க்கலாமா? இங்கேருந்து இங்கே இப்போ இங்கே ஒரு லைன் கொண்டு வந்து அகைன் இங்கே பஞ்ச், இங்கே ஒரு லீஃப் பஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பஞ்சஸ் போடலாம். அகைன் இங்கே திருப்பி அதே மாதிரி லீஃப். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் என்டர் பண்ணிக்கணும்னா மிடில் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணும்னா மிடில் திக்கிந்து தின் லைன், திக்கிந்து தின் லைன். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இதெல்லாம் அரபிக் டிசைனில் வரும். ரைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கவர் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு பஞ்ச் லீவ், சாரி லீவ். அகைன் இங்கே ஒரு இங்கே ஒரு லீவ். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே லைட்டாக ஒரு கவர், திருப்பி இங்கே ஸ்மாலாக போட்டு ஒரு டைரக்ஷனாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். இங்கே ஒரு குட்டியாக லீஃப் போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு குட்டியாக லீஃப் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் டைரக்ஷன் பார்த்து அந்த மிடில் லைன் தான் பண்ணீங்கன்னா ஒர்க் நல்லா அழகாக தெரியும். மிடில் அந்த லைன் கொடுப்போங்கல்ல அதை. அகைன் இப்போ ஒரு நம்ம ஸ்பைரல் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம்ல, அதை திக்காக போடுவாங்க. சில பேர் தின்னாக போடுவாங்க, பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் பார்டர்ஸ்னால் ஃப்ளவர்ஸ் கழிச்சு அப்புறமா இது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் அது சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டு அதே நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துனே வந்து அகைன் ஸ்லோவாக ப்ரெஷர் கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இங்கே கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஒரு லைன் கர்வ் திக், இங்கே திக்காக கொடுத்துட்டு அகைன் ஸ்லோவாக திக்காக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பக்கமாக தின் திக் 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 திக்
அகைன் தின் தின் தென் லீவிங். ஓகே, இப்போ இதே பஞ்சஸை பார்க்கலாமா? இப்போ இங்கே போட்டிருக்கோம், இதுலேயே திக் திக் தின் தின் திக்கு அண்ட் தின்னாக எண்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே இந்த வேணோட ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட்டாக தின்னாக போட்டு அது தின்னா எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கும்ல, இது ஆப்போசிட்டாக எப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, தின் தின் லைட்டாக திக் 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 பண்ணி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு பாக்ஸ் போட்டு இல்லைன்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ லீஃப் பார்க்கலாம். இப்போ இது யூஸ் பண்ணோம்ல, அதே இதில் இங்கே இருக்குல்ல, அதே இதில் லீஃப், குட்டி லீவ்ஸ். ஓகேங்களா? லீஃப் பார்க்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம்ல, அதே வந்து டார்க் எப்படி கொடுக்கலாம், டார்க் ஷேட்ல அப்படியே ப்ரெஷர்லயே கொடுக்கறது பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டு ப்ரெஷர் 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 ப்ரெஷர். ஓகேங்களா? இதுக்கு வந்து லைட்டா நம்ம இப்படி வந்து இப்படி பெண்ட் பண்ணுவோம். பாத்தீங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த லீஃபுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு டைப்பு. அகைன் காஃபி லீஃப்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கலாமா? சேம். ஓகே, லீஃப் போட்டு வேணும்னா இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனால் லைன் இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு அகைன் யூ ஹாவ் டு டூ ஃபில். ஓகே, லைக் திஸ். ஓகேங்களா? நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா இது மாதிரி போடுவாங்க. இல்லைன்னா திக் மறுபடி இது ஒரு டைப். நான் மறுபடியும் போடுற பாருங்க. லைட்டா ப்ரெஷர் கொடுத்துட்டு உள்ள பக்கமா இப்படி திருப்பிக்கோங்க. அகைன் இங்க இந்த ஒரு லைன் திக் 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 இந்த பக்கமா கர்வ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி எண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் டைரக்ஷன், இந்த பக்கம் டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து லீஃப் பார்க்கலாம். பேசிக் லீஃப். சி டைப்ல அகைன் லைட்டா கர்வ் பண்ணிட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு லைன் இதுக்குள்ள ஃபில் பண்ணுங்க. லைனை இந்த லீஃபை ஃபில் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங் லைன் போடுங்க. அழகாக இருக்கும் கொஞ்சம். அகைன் இப்போ அந்த லீஃபை திக் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு லைன் மறுபடியும் தூக்கி அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னொரு லீஃப் பார்க்கலாம்.
இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அகைன் இந்த பக்கம் கொஞ்சம் உள்ள இப்படி எடுத்துன்னு வாங்க. திருப்பி இப்படி ஓகேங்களா. மிடில் ஒரு லைன். புரியுதுங்களா? நான் இப்போ இந்த பக்கமாக போடுற பாருங்க. உள்ள போட்டிங்களா? இப்போ இங்கிருந்து கொண்டு போயிட்டு திருப்பி உள்ள இங்கிருந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு வைன் பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் கொடுங்க. இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே ஸ்லோவாக ஒரு கவ். அகைன் இப்போ டைரக்ஷன் இந்த பக்கமாக வரும். ஓகேங்களா. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கவ். ஓகேங்களா. இந்த ப்ரெஷர் கவ் ப்ரெஷர் இங்கே கொடுங்க. ஓகேங்களா. அப்படி ப்ரெஷர் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டாக அது மேலே இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்கான ஒரு மேங்கோ டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லீஃப் பார்க்கலாம். லைன் கொஞ்சம் பெருசாகவே போட்டு அப்புறமா எடுத்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவலாக வரும். இந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ லீஃபை அந்த பக்கத்துக்கு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாருங்க நான் இப்படி டைரக்ஷனு தெரியுதுங்களா. இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் வைன். அதே மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு வேவ் போட்டு இப்போ பீன் டிசைனில் பார்க்கலாம். காஃபி பீன் டைப்பில். ஓகேங்களா. ஓகே. ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சி மாதிரி போட்டு இந்த டைரக்ஷனில் போடுங்க. அகைன் இந்த டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் கீழேயும் மேலேயும் ஐ மீன் அப்வர்ட் டைரக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பீன் ஒர்க்கு அப்வர்ட்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அரபிக் டிசைன் எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும், ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக கொடுங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே என் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி டார்க்காக ஒரு டார்க்காக இந்த ப்ரெஷர் கொடுக்கறது கற்றுக்கோங்க நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அகைன் ஒன் லைன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு
டிசைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல தெரியுதுங்களா? இந்த ஸ்பேஸ்ல இப்போ லீஃப் மாதிரி ஓகேங்களா? இது ஒரு டிசைன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பஞ்சஸ் மாதிரி பார்க்கலாம், குட்டி குட்டி பஞ்சஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்ல இந்த 3 இது இதே மாதிரி இன்னும் சில டிசைன் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி பஞ்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் லைட்டாக ப்ரெஷர், இங்கே ஒரு ப்ரெஷர். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு, இந்த ஸ்டெம்மை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து ஸ்டெம் கொஞ்சம் அதிகமாக பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ப்ரெஷர், அகைன் ப்ரெஷர், அப்புறம் டச் பண்ணாமே. ஒரு இதுக்கும் டச் பண்ணாம பஞ்ச் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு இது போட்டு டைரக்ஷன் பார்த்து நீங்க எப்படி நீங்க எந்த பக்கத்துல இது பண்றீங்களோ அதை பார்த்துட்டு டைரக்ஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் பஞ்ச். இன்னொன்று ப்ரெஷர் கொடுத்துட்டே அப்படியே லைட்டாக கவ், ப்ரெஷர் கொடுத்துட்டே லைட்டாக ஒரு கவ். ஓகேங்களா? தென் மிடில் இப்போ இன்னொன்று பார்க்கலாமா? இந்த பக்கமா அகைன் இந்த பக்கமா. இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு காஃபி பீன் டைப் போட்டு இங்கே லைட்டாக ஒரு லைன் ட்ரை பண்ணுங்க. இந்த லைன் போடுறது வேணும்னா இதே மாதிரி இதில் இன்னொரு டிசைன் காமிக்கிற பாருங்க. leaf, again curve, again ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்டெம், again காஃபி பீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஓகேவா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஒரு டிசைனாக போடுறேன், நீங்கள் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? நான் வீடியோ வந்து எதுவுமே டெலீட் பண்ண மாட்டேன், யூடியூப்லேயே இருக்கும். நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பாச்சும் டவுட் வேணும்னா இது பண்ணுங்கள், நான் குரூப்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அகைன் ஒன் லைன், இங்கேருந்து ஒரு ப்ரெஷர், அகைன் அப்படியே லைட்டாக கொண்டு வந்து டார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுங்க.
இப்போ லைட்டாக ஒரு ஸ்டெம் போட்டு திருப்பி டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ஸ்டெம் பக்கத்துலேயே கொடுத்துட்டு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேணும்னா இங்கே லைட் காஃபி இது அதே மாதிரி இந்த டைரெக்ஷன் திக்கான ஒரு இது ஓகேங்களா. இது டைப் ஆஃப் பஞ்ச். இன்னொன்று பார்க்கலாம். லைன் லைட்டாக ஒரு கர்வ். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அரபிக்கில் அதிகமாக இந்த லீவ்ஸு இந்த காஃபி பீன் டிசைன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே. அதோட இந்த செப்பரேட்டாக டாட் இந்த டிசைன் ஓகேங்களா. ஒட்டி ஒட்டி போடாமல் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. ஒரு ரவுண்டே போட்டு ஒரு இது போட்டு அதுக்கே ஃபுல்லாகவே இந்த லீஃப் கொடுத்துட்டு இந்த வைன்ஸ் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த கேப்பில். ஸோ நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து நல்லா ஃபிகர் அவுட் பண்ணி கற்றுக்கோங்க. திருப்பி ஒரு டாட் அகைன் இந்த மாதிரி போட்டு இப்போ உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. டார்க்கோட கொடுக்கலாம். பட் நீங்கள் இது மாதிரி லைன் போட்டு போடுறப்ப உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா. இப்போ மிடில் லீஃப் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக போடுறப்ப ஃபில் பண்ணி லைட்டை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃபில் ஆகும் ஓகேங்களா. பார்த்தீங்களா அழகான ஒரு லுக்கு கொண்டு வரலாம் நம்ம. ஓகேங்களா. வேணும்னா இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. அகைன் ஒரு வைன்ஸ்லயே ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் பார்க்கலாம். லைன் ஸ்டார்ட் அப்க்கு எப்பவுமே 2 லைன் போட்டுக்கோங்க. ஹம்ப் போடணும். பார்டர்ஸ் யூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் அப் டிசைன்ல மோஸ்ட்லி. ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ப் கொடுங்க ஓகேங்களா. ஹம்ப் கொடுத்துட்டு இப்போ நம்ம வைன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் நான் குட்டியாக தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை போடுறேன். ஓகே. அதே நீங்கள் இங்கே ஒரு லைன் நான் எப்படி போடுறேன்னு தெரியுதுங்களா. ஈக்குவலாக நான் இதுவும் ஈக்குவலாக போடல ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஜிக்ஸாக் டைப்பில் தான் போடுறேன் ஓகேங்களா. ஜிக்ஸாக் டைப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த டிசைன் தெரியும். நீங்கள் அதே ஈக்குவலாக போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். டிசைன் பார்க்கவே அழகாக இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே ஜிக்ஸாகில் தான் நான் கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி ஈக்குவலாக எதுவுமே இருக்காது. ஈக்குவலாக போட்டிங்கன்னா அதே வேறு லுக் ஆகிடும். உங்களுக்கு அந்த லுக்கே தெரியாது. ஸ்மர்ஜான மாதிரி இருக்கும். உங்களுக்கு தனியாக தெரியாது ஓகேங்களா. ப்ரொஃபஷ்னலாகவே இருக்காது. சும்மா இப்போ நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி போடுவோம்ல, வீட்டில் போடுவாங்கள்ல, அதே ஒரு இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க யாருன்னா தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேங்களா. இப்போ இதை
leaf again. ஓகேங்களா, இது மாதிரி ஒரு பார்டர் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பக்கம் இப்படி இருக்கா, நான் இப்போ வந்து இங்கே டாட் வச்சோடனே ஃபில் ஆயிடுச்சா, ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சா, உங்களுக்கு எங்கெங்கே ஓப்பனாக இருக்கோ ஃபீல் ஆகுதோ அங்கே குட்டியாக ஒரு டாட் வச்சிங்கன்னா அது ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, இது ஒரு டெக்னிக் கற்றுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி அரபிக் டிசைன் எல்லாம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் டாட்ஸ் வச்சு டாட்ஸு அப்புறமா இந்த ப்ரெஷர் கொடுத்து என் பண்ணிங்க. இந்த மாதிரி வைன்ஸ் வந்து இப்போ ஒரு ஹம்ப் போட்டிருப்பீங்க, ஹம்பை போட்டு இங்கே இதாக இருக்குமா, ஸ்பேஸ் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எம்டியாக இருக்கிற மாதிரி இடத்துல இது மாதிரி ஹம்ப் கொடுங்க. இல்லைன்னா அந்த ஹம்புக்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷர் கொடுக்கலாம், யூ டைப்பில் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் லுக் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஓகேங்களா, அதே இடத்துல இப்போ ஒரு டாட், புரியுதுங்களா, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹைலைட்டாக தெரியும் டிசைன்ஸ். அதே மாதிரி கேப் ஃபில் எங்கெங்கே ஸ்பேஸ் எம்டியாக இருக்கோ அது வந்து ஃபில் ஆகிடும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அதை ஞாபகம் வச்சுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னொன்று ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ இன்னொரு டிசைன் போயின்னு இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். இதே பார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு லைன் இப்போ வந்து வி ஷேப்பாக லைட்டாக வி ஷேப் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த ஷேப் இருந்தால் போதும். இப்போ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப லைட்டாக மைல்டான ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க லைன். ஓகேங்களா, அந்த லைன் தாண்டி வரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹேண்டில் ஸ்கின் மேலே அப்போ டிசைன் வந்து ரொம்ப ஆரஞ்சாக தான் இருக்கும், டார்க் ஸ்டைன் வராது. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் எல்லாமே ஆரஞ்சு ஷேடில் தான் உங்களுக்கு ஸ்டெயின் வரப்போ வரும். ஓகேங்களா, எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அப்படியே ஸ்னேக் மாதிரி வந்து அதே நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுங்க. இங்கே ஈக்குவலான ஒரு ப்ரெஷர், அகைன் ஈக்குவலான ஒரு ப்ரெஷர், அகைன் இங்கே கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கம்மி, அகைன் ப்ரெஷர், அகைன் என் பண்ணிட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்டேக். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கோ. திக்கான லைன், ஒரு லைன் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஒரு லைன் கொஞ்சம் தின்னாக போடுங்க. இதோட கொஞ்சம் இதே மாதிரி வி டைப்பில் தான். ஓகேங்களா, இதோட கொஞ்சம் கம்மி, அகைன் அதோட கொஞ்சம் கம்மி, இதோட இது கம்மி, திருப்பி ஒரு கம்மியாக ஒரு லைன், அதோட
ஒரு கம்மி ஷார்ட்டாக ஒரு லைன் எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி வேணும்னா ஈக்குவலாக போட்டுக்கோங்க, இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே டைமண்ட் ஷேப்பில் இப்படி டைமண்ட் ஷேப்பில் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மிடில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். மிடில் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே? தெரியுதுங்களா? இதோட இந்த மிடில், இதுக்கு இது மிடில். ஓகே? இதுக்கு இது மிடில். இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி. அகைன் இதோட இந்த மிடில்ல, இதுக்கு இந்த மிடில்ல பார்த்து. ஓகேவா? தெரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியலையா கிளாஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனா வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இதோட இதுலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இதுலயே வேணும்னா இப்போ இது போட்டு இங்கே ஜும்கா டைப், நான் ஜும்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஜும்கா கிளாஸஸ் செப்பரேட்டாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு இது மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுக்கலாம். டன். இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி கூட டிசைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒன்றா. லாஸ்ட்டாக ஒரு டிசைன் பார்த்துட்டு எண்ட் அப் பண்ணிடலாம் வீடியோவை. ப்ரெஷர் கொடுத்துட்டு எண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கெங்க கேப் வருதோ இங்கே போட்டிங்களா? இப்போ எங்கே கேப் வருதா? ஓ சாரி, கையே. இப்போ இங்கே கேப் வருதா? இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த ஒரு லீஃப் மாதிரி போடுங்க. இப்போ இந்த கேப்பில் ஃபில், இந்த கேப்பில் இந்த டைரெக்ஷனில் ஃபில், இந்த டைரெக்ஷனில் ஃபில். ஓகேங்களா? இது வந்து இங்கே வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணினே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.